இன்றைக்கி எங்கள் ஊரில் ஈவினிங் சந்தை, அதான் எல்லோரும் யூஸ் பண்ணுற வேர்ல்டு ஃபேமஸ் கட்டைப்பையை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. என்ன தான் அப்பா வீட்டில் 3 நாள் ரெஸ்ட் எடுத்து ஜாலியாக இருந்ததாலும் அந்த ரெஸ்ட்டை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து குடும்ப ஸ்திரியாக மாறி தான் ஆகணும், மாற வேண்டிய கட்டாயம் ஆயிடுது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லத்தான் ஆசை. ஆனால் சந்தைக்கு போகிறதுலாம் காய்கறி வாங்கலாம் இல்லை, அங்கே விற்கிற சமோசா வாங்கி சாப்பிட தான் போகிறதே மேக்ஸிமம். நீ ஆறாயிடுச்சுன்னா நான் வீட்டில் இருந்தே ஆகணும், ஏன்னா எனக்கு 6 மணிக்கு மேலே இருட்டிடுச்சுன்னா வண்டி ஓட்ட தெரியாது. ஏதோ எப்படியோ ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் கோழிக்கு கூண்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு 7 மணிக்கு எனக்கு ஆஃபீஸ் கிளம்புறதுனால நைட்டே குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு கருணக்கிழங்கு குழம்பு தான் வச்சுருந்தேன். கருணக்கிழங்கு குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு புதினா தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். நாங்கள் சமோசா வாங்கிட்டு வந்திருக்க தெரியாமல் என் வீட்டுக்காரர் வேறு சமோசா வாங்கிட்டு வந்துட்டார். அந்த சமோசாவுக்கு சட்னியெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. சமோசாவுக்கு சட்னி வச்சு கொடுக்குறது இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்ததில். அந்த சட்னியை தான் தோசைக்கு வச்சுக்கிட்டோம். சட்னி வைக்கிற செலவு மிச்சம். அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களையும் அடைச்சிட்டு நாங்களும் வந்து அடைஞ்சாச்சு.